உடம்பு சரியில்லை, பிரெட் வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிடலான்னு அவசரமா பிரிச்சுன்னா ஒரு துண்டு கீழே வந்துருச்சு. இனிமே அதை தூக்கி தூர தான் போடணும், நான் இங்கே தான் சாப்பிடணும். வீட்டுக்குள்ளதான் வந்துருச்சு, இருந்தாலும் கீழே வந்ததை எடுத்து சாப்பிட முடியாது இல்ல, எப்படி சாப்பிட முடியும் பாருங்க. வீட்டுக்குள்ள கீழே வந்த பிரெட் துண்டே நம்ம எடுத்து சாப்பிட மாட்டோம். ஆனா சாப்பிடும் போது சின்ன சின்ன துணிக்கைகள் கீழே விழல, நம்ம பிள்ளைங்க சாப்பிடும்போது சின்ன சின்ன துணிக்கைகள் கீழே விழல, அதை எடுத்துக்கிட்டுமான்னு சொல்லி ஒருத்தி கேட்டா பாருங்க. அதை எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டால, அப்படிதானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க. கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்துல வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறா. ஒரு பதிலுமே சொல்லலையாம் பாருங்க. அவ பிள்ளை பிசாசின் பிடியினால கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருந்தது, எங்கேயுமே விடுதலை கிடைக்கல, ஆண்டவரிடத்துல விடுதலை உண்டு என்று சொல்லி ஓடி வந்தா. ஆண்டவரும் பதில் சொல்லல. ஆனா அவ திரும்பி போல பாருங்க. எங்க போனாலும் ஆண்டவர் பின்னாடியே போய் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா அவரும் பதிலே சொல்லல. ஆனா சீஷர்கள் சொல்றாங்க, எங்க போனாலும் பின்னாடியே வாராளே, இவ காரியத்தை கொஞ்சம் விசாரிக்க கூடாதா என்று சொல்லி ஒரு நாள்ல ஆண்டவரிடத்துல சொல்றாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே பாருங்க அவ, ஆமா ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே. ஆனா பிள்ளைங்க சாப்பிடும் போது சின்ன சின்ன துணிகள் கீழே விழல, துணிக்கைகள் கீழே விழல, அது எஜமான் பாதத்துல இருக்கும்ல, அதை நான் எடுத்துக்கிட்டுமா? பாருங்களேன் எப்படி கேட்கிறா பாருங்களேன் தாழ்மையா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி அந்நேரமே அவருடைய மகளுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாயிற்று, அந்த பிள்ளை சுகமாயிற்று என்று சொல்லி பாருங்க. பாருங்க, நாய்க்குட்டின்னு சொன்னதுக்கு அவ கோபமும் படல. அதே போல ஆண்டவர் யாரையாவது நாய்க்குட்டின்னு சொல்லுவாரா? அவர் பாவிகளை நேசிக்கிற ஒரு பாவத்தை தான் வெறுக்கிறார். அப்ப ஏன் அங்க அவளை அப்படி சொன்னாரு அப்படின்னா, நோவா நல்லா குடிச்சு வெறிச்சு இருக்கும்போது அவருடைய மகன் காம் அதை பார்த்துட்டு என்ன பண்றான், வெளியில வந்து பரிகாசம் பண்ணி சிரிக்கிறான். இப்ப சேமை யாப்பேத்து என்ன பண்ணாங்க, பின்னிட்டு போய் ஒரு துணி போட்டு தகப்பனை மூடிடுறாங்க. இப்ப காமுடைய மகன் கானானை என்ன பண்ணுகிறான், அந்த நோவா சபித்து விடுகிறான். இப்போ அந்த சந்ததியில வந்தவள் தான் இந்த கானானிய ஸ்திரீ. இப்போ ஆண்டவரிடத்துல வந்துட்டா, ஆனாலும் தன்னுடைய மூதாருடைய காரியங்கள் குணங்கள்லாம் அவளிடத்துல இருக்கதான் செய்துச்சு. அதோடு வாழ்ந்து கொண்டுதான் இருந்தா, விடுதலைக்காக ஓடி வந்தா. ஆனா தன் வாழ்க்கையில எதையும் அவர் விடவில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகள் அப்போ நாய்க்குட்டிக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துல வரணும், அவளும் வாழ்க்கையில வெளிச்சத்துக்குள்ள வரணும்னு தான், அவளும் விடுதலைக்குள்ள வரணும்னு தான் ஆண்டவர் விரும்பினார். ஆனா அவ இன்னும் அந்த இருளுக்குள்ளாகவே இருந்துட்டு என்னை பின்தொடர்ந்து வாராளின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். உடனே அவள் தன்னை தாழ்த்தினாள், தன்னை ஒப்புக்கொண்டாள். ஆண்டவரிடத்துல இருந்து அவள் நிறைவோடு கடந்து போனாள், அவள் வெளிச்சத்தோடு கடந்து போனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரிடத்துல வந்துடுறோம், ஆண்டவரை பின்பற்றுறோம். ஆனா நம்ம வாழ்க்கையின் பழைய காரியங்கள் குணங்கள் எதுவுமே மாறாம ஆண்டவர் விருப்பப்படாத காரியங்களோட பின்னாடி அலைந்து கொண்டிருந்தோம்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப நம்ம முழுவதுமாய் மாறணும்னு தான் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு முழுமையுள்ள வாழ்க்கை தான் நமக்கு நிறைவை கொடுக்கும். அப்ப பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு அவள் பிள்ளையாக அந்த இடத்துல மாறி போனாள் என்று சொல்லி பார்க்கும். இன்றைக்கு நீங்க ஆண்டோடைய பிள்ளை தானே, உங்களுக்கு தாங்க அந்த நிறைவான ஆசீர்வாதம். பிள்ளைகள் அப்பம் பிள்ளைகளுக்கு தாங்க.